தமிழக சட்டமன்ற தேர்தலில் சௌராஷ்டிரா சமூக சட்டமன்ற வேட்பாளரை அறிவிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு என அரசியல் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் சௌராஷ்டிரா அரசியல் நடவடிக்கை குழு தீர்மானம். மதுரை கீழவாசல் அரசமரம் பிள்ளையார் கோயில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சௌராஷ்டிரா அரசியல் நடவடிக்கை குழு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய பிரசாந்த் சர்மிளா பிரகாஷ், நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் சௌராஷ்டிரா சமூகம் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவரை சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கும் கட்சிகளுக்கு வாக்களிப்பது என இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் தற்போது நாம் தமிழர் கட்சி 2 சௌராஷ்டிரா வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் அவர்களுக்கு முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதேபோல் பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் விரைவில் தொகுதி பங்கீடுகளை முடித்து வேட்பாளர்களை அறிவிக்க உள்ள நிலையில் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை அறிவித்தால் வெற்றி வாய்ப்புள்ள ஒரு சமூக வேட்பாளருக்கு மட்டுமே தனது அதிகாரப்பூர்வ ஆதரவை வழங்கும். சமூக வேட்பாளர்கள் இல்லாத தொகுதிகளில் நமது அரசியல் பலத்தை முன்னிறுத்தி தகுதியான பிற வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கும். மொழிவாரி சிறுபான்மை சமூகத்திற்காக மாநில மத்திய அரசால் அமைக்கப்படும் குழுவில் அங்கம் வேண்டும் எனவும் தெரிவித்தார். சௌராஷ்டிரா சமூகம் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக சந்தித்து வரும் பாதுகாப்பற்ற தன்மையையும் நெருக்கடிகளையும் போக்கி சமூக ஒற்றுமையை பாதுகாத்து நமது ஓட்டுகள் வீணாக சிந்தாமல் ஒருங்கிணைப்பதே எஸ்பாக் அமைப்பின் முதன்மையான மற்றும் அடிப்படையான நோக்கமாகும். தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானதும் எஸ்பாக் ஆலோசித்து ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ள ஐ நோட் தி பாயிண்ட் ஒரு சமூக வேட்பாளருக்கு மட்டுமே தனது அதிகாரப்பூர்வ ஆதரவை வழங்கும். பாயிண்ட் நம்பர் 4, சமூக வேட்பாளர்கள் இல்லாத தொகுதிகளில் நமது அரசியல் பலத்தை, அதாவது எங்கள் பார்கெனிங் ஸ்ட்ரென்த் முன்னிறுத்தி தகுதியான பிற வேட்பாளர்களுக்கு எஸ்பாக் ஆதரவளிக்கும். உதாரணமாக மதுரை தெற்கு தொகுதியில் எஸ்பாக் அடையாளம் கண்டுள்ள நமது சமூக வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்வதற்காக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை உள்ள மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் சமூகத்திற்கு இணக்கமான பிற கட்சி வேட்பாளர்களை நாம் ஆதரிக்க முடிவெடுக்கலாம். இதன் மூலம் பிற கட்சிகளின் ஆதரவை நமது முதன்மை வேட்பாளர்களுக்கு பெற்று தருவதோடு நமது வாக்காளர்களின் நலனையும் பாதுகாக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 5, வரவிருக்கும் தேர்தல்களில் மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை குறைந்தபட்சம் 15 வார்டுகள், அதுக்கப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷன் ஆகியவற்றில் நமது சமூகத்தின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதுமே நமது அரசியல் இலக்காகும். அரசியலில் மகளிரின் பங்களிப்பை அதிகப்படுத்தி அவர்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதில் அமைப்பு தனி கவனம் செலுத்தும். பாயிண்ட் நம்பர் 7, பாயிண்ட் நம்பர் 6 ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அரசியலில் மகளிரின் பங்களிப்பை அதிகப்படுத்தி அவர்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதில் அமைப்பு தனி கவனம் செலுத்தும். பாயிண்ட் நம்பர் 7, அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளுக்கு சென்றடைய உரிய வழிகாட்டுதலை வழங்கும். கடைசியான பாயிண்ட் நம்பர் 8, மொழிவாரி சிறுபான்மை சமூகத்திற்கு மாநில மத்திய அரசால் அமைக்கப்படும் குழுவில் அங்கம் வேண்டுதல். இந்த முக்கிய அறிவிப்பு 22/3/2026 எஸ்பாக் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு எங்கள் தலைவர் திரு KRM கிஷோர்குமார் IPS DGP ரிட்டையர்ட் ஆந்திரா கேடரோட முழு ஒப்புதலோடு நாங்கள் அறிவிக்கிறோம். இதுதான் மேட்ருங்க. சிம்பிளாக உடைச்சு சொல்லணும்னா இந்த வாட்டி 4 முனை போட்டி இருக்கிறது, அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு யதார்த்தம். இந்த 4 முனை போட்டியில் இதுவரை எங்கள் சமுதாயத்தை மதித்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக பார்த்து உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த பக்கத்தில் ராஜ்குமார் சார் ரிட்டையர்ட் DFO மாதிரி பக்கத்தில் உட்காந்து அப்பா சீமான் மட்டும்தான் மதிச்சிருக்கார். அவர் அறிவித்திருக்கார். ஒன்று மட்டும் இல்லை, 2 வேட்பாளர்களை அறிவித்திருக்கார். எங்கே கும்பகோணத்துலேயும் மதுரை தெற்கில். அவங்க பேர் நான் எடுக்க விரும்பல, அறிவிச்சிருக்கார். அதுதான் பாயிண்ட். கடைசி வரை
இதே நிலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்து 6ஆம் தேதி நாமினேஷன் முடிஞ்சு இதே நிலை இருந்தால் சௌராஷ்டிரா சமூகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களுக்கு தகுந்த மரியாதை தரும் நிலைமைக்கு தள்ளப்படும். இதுதான் மெசேஜ். இது இன்றைக்கு ஏன் சொல்கிறோன்னா, சிம்பிளாக நாங்கள் யாரும் த்ரெட்டன் பண்ணலங்க. நாங்கள் ரொம்ப நல்லவங்க. பாதி பேருக்கு நாங்கள் வந்து 1000 வருஷமாக இங்கே இருக்கோன்னே தெரியல, நார்த் இந்தியன்ஸ் நினச்சிருக்காங்க. அது ஒரு ஃபேக் நியூஸ். நீங்கள் எவ்வளோ தமிழோ நாங்கள் அவ்வளோ தமிழ். டிஎம்எஸ் ஐயா இருந்து நாங்கள் எல்லா தமிழ் கற்றுருக்கோம். ஸோ நாங்களும் தமிழர் தான். நாங்கள் சிம்பிளாக போடுற ரிக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை என்னென்னா, ஒரே ஒரு தொகுதி, ஒரு சாதாரணமான ரிக்வெஸ்ட். இது வந்து ஜாதி அடிப்படையில் நாங்கள்லாம் உட்காந்து ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று ஜாதி கட்சியாலாம் நாங்கள் எங்களை இருக்கிற பிரதான கட்சிங்க 4 கட்சிங்க இருக்குது, 4 முனைங்க இருக்குது. அதில் தகுந்த ஒரு ஆளை பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். 234 தொகுதி இருக்குது. இல்லை ஒரு தொகுதி தர முடியாதா என்ற ஒரு தாய்கிட்ட கேட்குற ஒரு வேண்டுகோள், தமிழ் தாய்கிட்ட சௌராஷ்டிரா சமூகம் போடுற வேண்டுகோள். இந்த வேண்டுகோள் வந்து பிரதமர் மோடியிடம் வைக்கிறோம். मोदी जी, आपसे हमारा सिर्फ ये प्रार्थना है कि इस बार आप सौराष्ट्र समुदाय के एक किसी आदमी को आप चुनो. अगर वो पार्टी में है या नहीं है, ये इसके बारे में आप फिक्र मत करो. समुदाय इसके पीछे पूरा है. आप मदुरई तिर्क जो कॉन्स्टिट्यूंसी है, मदुरई साउथ AC 190 जो है, उसमें आप बताइए आपके प्रभारियों को कि सौराष्ट्र कम्युनिटी बिल्कुल तड़प रही है, तरस रही है कि उसको वो अधिकार मिले, MLA के एक अधिकार मिले. और सिर्फ आप इसको आप जांच करके ठीक कर सकते हैं. இது மோடிஜினால ஹிந்தியில் பேசுகிறேன். அதாவது உங்களால் மட்டும்தான் முடியும். மோடிஜி கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மோடிஜி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சௌராஷ்டிராவில் நீங்கள் சொல்லிவிட்டு எங்ககிட்ட நிறைய சப்போர்ட் வாங்கியிருக்கீங்க. சௌராஷ்டிரா சமூகமும் உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் ஒருத்தருக்கு வந்து தெற்கு தொகுதியில் செக்மெண்ட்டில் பாராளுமன்ற எலெக்ஷனில் நம்பர் 2 வரைக்கும் வர வச்சுருக்கோம். அது உங்களை பார்த்து, வேறு யாரை பார்த்தும் இல்லை. அதே மாதிரி இந்த எலெக்ஷனும் பண்ண முடியும் எங்களால். நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி திராவிடம் தேசியம், இரு கண்கள் தமிழ்நாடுக்கு. திராவிடம் இல்லாமல் தேசியம் இல்லை, தேசியம் இல்லாத திராவிடம் இல்லை. திராவிட கட்சிகளுக்கும் அதே தான் சொல்கிறோம். எங்கள் சமூகத்தில் திராவிட கட்சிகளுக்கு வேறு யாராலையும் பண்ண முடியாத வேலைகள் செஞ்சுருக்காங்க. 2 திராவிட கட்சிகளும் ஆரம்பிக்கும் போது ஒரு சௌராஷ்டிரால் பக்கத்தில் சைன் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து தேசியவாதிங்கன்னு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இரு கண்கள், இந்த இரு கண்கள் வந்து ஒரு கண்ணு மூடினா கூட கஷ்டமாயிடும். இந்த வாட்டி 2 கண்ணு மூடிடுமோன்ற ஒரு பயம். அதனால இந்த அவசர ஆலோசனை கூட்டம், அதனால் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஆகையால் கன்க்ளூஷன் என்னென்னா, 6ஆம் தேதி நாமினேஷன் முன்னாடி ஒரே ஒரு வெற்றி வேட்பாளர் இருக்கிற பிரதான கட்சிகள், இந்த வாட்டி இருக்கிற பிரதான கட்சிகள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா மற்றும் நாம் தமிழர் விட்டுருங்க கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாக்கி இருக்கிறதுல ஒரு தொகுதி தகுந்த வேட்பாளர் எடுத்து கொடுங்க. நாங்கள் எங்கள் முடிஞ்ச என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு அரசியல்லாம் தெரியாது. இப்போ தான் இந்த மாதிரிலாம் பேச கற்றுக்கிறோம். நாங்கள் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. சாரி, கொஸ்டின் என்னதுன்னா, ஏற்கனவே பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தீங்க, இப்போ பிஜேபியோட அலையன்ஸ்லேருந்து வெளியே வரீங்களா இல்லை கண்டினியூ பண்ணுறீங்களா? இதான கேள்வி. சார், நம்பர் 1, நாங்கள் வந்து அலையன்ஸ் வச்சுக்கிறது இந்த கட்சியும் இல்லை. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் சைன் போடல. எங்கள் தலைவர் IPS சாரோ, IFS சாரோ, SKR சாரோ யாரும் சைன் போடல. எந்த அலையன்ஸும் முன்னாடி இல்லை. ஒரு பர்செப்ஷன் இருந்திருக்கலாம். அதுக்கு எஸ்பேக் என்ற பாடி பதில் சொல்ல தேவையில்லை. நாங்கள் சொல்கிறது வெரி சிம்பிள். எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், வேறு கட்சியாக இருந்தாலும் ஈக்குவலி சந்தோஷம். வெற்றி வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்கள். சௌராஷ்டிரா மக்களுக்கு சட்டமன்றமில் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் ஒரு குரல் கொடுங்கள். அவ்வளோதான். தெற்கு தொகுதியில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். திருப்பரங்குன்றம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடக்கில் கொடுத்தாலும் சந்தோஷம், கிழக்கில் கொடுத்தாலும் சந்தோஷம். ஒரே ஒரு சீட் கொடுங்கன்னு சொல்கிறேன். சாரி, அதை பண்ணணுன்றது தான். அதாவது அப்பா என்ன கேட்குறாருன்னா, ஒரே தொகுதியில் தெற்குன்னே எடுத்துக்கிறோம். தெற்கு தொகுதியிலேயே நாங்குமுனைப்பேற்றில் 4 பேரும் சௌராஷ்டிரா வேட்பாளர்கள் எடுத்தால் அதைவிட சந்தோஷமான நாள் சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்கு இல்லவே இல்லை. அது ஒரு மிக்க சந்தோஷமான நாள். அதுக்கு எஸ்பேக்
சொல்ல தேவையே இல்லை. சௌராஷ்டிரா மக்கள் அவங்கள் சுய புத்தியை வைத்து தக்க வேட்பாளர் எந்த வேட்பாளருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. கடைசியில் நாங்கள் என்ன கேட்குறோம், யார் வேணால் ஜெயிக்கட்டும், நான் கட்சியை பார்க்கல, சௌராஷ்டிராவாக இருந்தால் போதும்னு சொல்கிறேன். அது மட்டும்தான். ஏன்னா என் மொழியில் ஒரு வாட்டி அப்பா அம்மான்னு சொல்லி நான் வந்து ஏதாவது வாங்கிக்க முடியும். இந்த வாட்டியும் அப்பா அம்மான்னு தான் சொல்கிறேன். ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேர் அட்வொகேட் பிரசாந்த் ஷர்மிளா பிரகாஷ், சுப்ரீம் கோர்ட் லாயர், செக்ரட்டரி சௌராஷ்டிரா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி.